பார்த்தா மாதிரி நம்ம வெள்ளியத்தில் எல்லாம் எப்படி ரசம் பண்ணி பண்ணுறாங்கன்ட்டு அதையும் பார்க்கலாம். இதாவது நம்ம சுற்றி செய்த வெல்வங்கம் அதை நம்ம உருக்கி இவங்க போலி ரசம் பண்ணி எப்படி செய்கிறாங்கன்னு நான் காட்டுறேன். அடுத்தது இதை நம்மளோட முறையில் சுண்ணம் பண்ணி நம்ம செய்து பார்க்க போகிறோம். அதனால் முதல்ல வந்து வெள்ளியத்தை உருக்க போகிறோம். கேஸ் கரண்டில் வச்சு நாங்கள் அந்த அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிங்க. கருவங்கத்தில் கூட சில பேர் இருக்காங்க. வெள்ளி மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், கருவங்கம் ரொம்ப மோசமாக இருக்கும். சாம்பிளுக்காக கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வெறும் இல்லை, இதை தான் நீங்கள் எல்லாமே பணம் கொடுத்து வாங்குறது. 2000 3000 1000ரூவான்னு சொல்லிட்டு இந்த ஈயத்துக்கு போய்ட்டு அந்த விலை கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமான இந்த வீடியோ பார்த்து நீங்களே பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, ஈயத்தை உருக்கிட்டோம். இதை பாருங்கள், மோல்டிங்கை காட்டுங்க. கொஞ்சம் மோல்டிங் இது போல் இரும்பு மோல்டிங்கில் கொஞ்சம் ஊற்றுவாங்க. நான் உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு காட்டுறேன். இது போல் இந்த இதுக்கு ஈயத்துக்கு இதை எடுத்து என்ன பண்ணால் மேலே வந்து ப்ரஷ்ஷில் பெயிண்ட் பண்ணுற மாதிரி மெர்க்குரியை தடவுவாங்க பாதரசத்தை. இதை நீங்கள் வந்து இவ்வளோ விலை கொடுத்தலாம் வாங்கணுமா? நான் பிரித்து காட்டுறேன். இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். நல்லா பாருங்கள், கம்பியை கோத்துட்டு இது போல் வந்து இந்த ரசமணிகளை நீங்கள் கொடுத்து இதோட வேல்யூ என்ன, ஈயத்தோட வேல்யூ வெல்லுவங்க வந்து கிலோவே 4000 ரூபா கூட கிடையாது. நீங்கள் 4500 4000 தான் வருது. இதை வந்து நீங்கள் ஒரு ரசமணியை வந்து 2000 3000 1000 ரூபா கொடுத்து வாங்கிறது புத்திசாலித்தனமாக கேளுங்க. இதான் நம்ம சுத்தி பண்ணத்தோடு கண்ணாடி போல் இருக்குது மணி. பாருங்கள், இது மேலே வந்து ரசத்தை பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இன்றைக்கி ஒரிஜினல் ரசமணின்னு சொல்லிட்டு இது போல் மோல்டிங்கில் ஊற்றி வருது. நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை சரிங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். மணி ரெடி. இது போல் நல்லா தேய்ச்சிறாங்க. இதான் நம்மளுக்கு கல் போல் இருக்குது. நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வெறும் ரசத்தை தான், வேறு எதுவுமே கிடையாது. இதே போல் ஈயத்தில் வந்து சாமி சிலைகள், நல்லா ரசம் பிடிச்சோன்னா கண்ணாடி போல் நம்ம இது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா முகம் கண்ணாடி போல் பளிச்சுன்னு திரும்பி நம்ம நாண்டு இப்போ நல்லா தட்டி எடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை இன்னும் கொஞ்சம் ராவணும். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக காட்டுறேன். இது ஃபினிஷிங் பண்ண சொல்ல நல்லா சுத்தமாக ராவி இப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. இது ஒரு மெத்தடு. ஏன்னா நம்மளும் செய்து காட்டினா தான் நம்ம இது வந்து நீங்கள் 500 ரூபா கொடுத்து வாங்க, என்ன பிரயோஜனம்? ஒரு ஈயத்தில் இது போல் தடவி கொடுத்துல வாங்காதால உங்களுக்கு ஏதாவது இதனால் பிரயோஜனம் இருக்குல்ல? இதையே ஒருத்தர் காட்டார், இந்த ரசமணி நல்லா பார்த்துங்க ஒரிஜினல் இது பாருங்கள் தங்கத்தை இருக்குது, அதனால தான் போடக்கூடாதுன்ட்டு. இது போல் தடவி போட்டால் இதில் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் இதான் மருத்துவத்தன்மையே இல்லை. ஒன்று இந்த வங்கத்தை சுண்ணம் பண்ணி பரவாயில்ல, எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதே இதை பாருங்கள், வங்கத்துலேயும் கொஞ்சம் ரசத்தை கலப்பாங்க. இந்த ஈயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க, சும்மா கொஞ்சம் அதே இது போல் கலந்து இது போல் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்காங்க. இது ரெண்டுத்தையும் புட்டாக்குவோம். சித்த வைத்தியம் எல்லாருக்குமே தெரியும். ரசத்தையும் இதை சேர்த்து புட்டாக்க முறை ஹீட் பண்ணால் இது ரெண்டுமே ஆகும். அதே மாதிரி மோல்டிங்கில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு மெத்தடு. இதனால் வந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் இதையும் விலை கொடுத்து வாங்குறீங்க, எல்லாமே கரெக்டு தான். ஈயத்தை வாங்கி நீங்கள் அணியத்தாலேயோ 100 ரூபாய்க்கு வந்து ஒரு ரசமணி கொடுக்குறானாக்கா நீங்கள் 100 ரூபா கொடுத்தாலும் சரி, 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, அதுக்கு உண்டான ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு வேல்யூ ஏதாவது இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் அதை கொடுத்து மேலே அரிப்பு தான் வரும். இதில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? எதாவது நம்ம சுத்தி பண்ணி காட்டுறோம், வெள்ளையாக இருக்கும்னா அது கண்ணங்கரையில் இருக்கான். நம்ம 21 தடவை இழுப்பனையில் ஊற்றிட்டு சாக சொல்ல பார்க்கறதுக்கு வெள்ளி போல் இருக்குது. அப்போ இவங்க ரசமணிக்கு இதை கூட பண்ணுறது கிடையாது. வெறும் வாங்கி இதை பற்றி நாலேஜ் இல்லாதவங்க என்ன இது போல் கரண்டில் சேர்த்து இந்த ஊருக்கு இதே தான் மோல்டிங்கு. நீங்கள் பார்த்தாலே கரண்டில் எடுத்து ஊருக்குன்னா ரசம் தெரியும் சில ரசமணியில்.
சில பேர் ஏற்று உருக்குனாலே ஈயம் தான். இதனால் எந்த ஒரு மருத்துவ பலனோ எதுவும் கிடையாது. உடம்புக்கு வந்து அரிப்பும் அந்த தோல் நோயின்னு சொல்லுவாங்க, கெண்டிசஸ் தான் வரும். இதை நம்பி நீங்கள் வாங்குறீங்க. இப்போ ரெண்டாவது அதே போல் உருவி காட்டுறோம் பாருங்கள். இது போல் நாகம், ஏதாவது சிறுகன் நாகம் நம்ம ஏற்கனவே என் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அவங்க அது கூட கிடையாது, கிலோவே 300 நான் ஒரு நாகம் அந்த பெருகன் நாகத்தை வாங்கி இதே போல் தான் ரசத்தை சொல்ல நல்லா மினப்பாக இருக்கும். நீங்கள் கரண்டில் உருக்குனாலே இது போல் ஈய ரசமணி வந்து போயிடும். நம்ம ரசமணிலாம் வந்து 1200 டிகிரிலாம் செய்து காட்டியிருக்கேன். கல்லில் வச்சு உருக்கினாலாம் உருகாது, மூசில் வச்சு உருக்கணும். நான் உருக்கி மோல்டிங்காக நிறைய தடவை ஊற்றிருக்கேன். இது வந்து யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்காக இல்லை. நீங்கள் இன்னை வரையும் வாங்குறீங்க, அதனால் எந்த பிரயோஜனம் இருக்குங்களா? இன்னை வரையும் இதுதான் நம்பர் 1 எடுக்கிற இடத்துல இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஈய ரசமணி. நீங்கள் எந்த திருவண்ணாமலை கோயிலும் சரி, எந்த இடத்துல போனாலுமே முதல் இடத்துல இருக்கிறது இந்த ஈய ரசமணி தான். இதை வாங்கி நீங்கள் பொக்கிஷமாக போட்டாலும் வாய்க்குள்ளே வச்சாலும் எல்லாமே நோய் தான் வரும். இதனால் வந்து நீங்கள் இது யார் வேணும் செய்யலாம். நம்ம ஒன்றுமே சித்தர்கள் பாடல் எடுத்து நூல்கள் எடுத்து ஆய்வுபூர்வமாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக வெளியிடும். அதோட உண்மைத்தன்மை என்ன, நம்ம பல தடவை செய்து இதில் வந்து பல என்ன. ஆனால் இவங்க எதுவுமே இல்லாமல் சாதாரண ஒரு ஈயத்தை கலந்து இதுதான் குறைஞ்ச வெள்ள ரசமணின்றப்போ அதுக்கே போடுறாங்க. 21 பாயிண்ட் போடுறாங்க. கோர்ட்டு கேஸ் வசியமாகும், கனமான வசியமாகும், பிரிஞ்ச குடும்பம். இது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அனுப்புற பாருங்க. எப்படி இந்த ஈயத்தை அணிஞ்சால் நீங்கள் ஏதோ காரிய சித்தி ஆகுமா? இது போல் மக்களை ஏமாத்துறதுக்கும் சித்தர்களோட நோக்கம் என்ன? மெயினாக தியானத்துக்கும் உடல் காயகல்பத்துக்கும் இது மருந்தாக கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து இதை போட்டால் பணம் கொட்டுன்னு கொட்டுமா? நோய் தான் வரும். எல்லாருக்குமே தெரிஞ்சு ஈயத்தில் இந்த ரசத்தை கலந்து போட்டால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் வருது? திருப்பியும் ஊற்ற போகிறோம். இது போலவும் பண்ணுறாங்க ரசமணி. நம்ம அதே தான் இது போல் இந்த ஒரு பங்கு வந்து சேர்த்துட்டு ரசம் கொஞ்சமாக சேர்த்துட்டே இருக்குது. இது போல் ரசமணிகளும் பண்ணுறாங்க. சேம் இதே தான். இதுவும் கொஞ்சம் பளபளப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா. ரசம் சேர்த்துல இது கொஞ்சம் பளபளப்பாக தெரியும். தேவைப்பட இது மேலே கொஞ்சம் அதே போல் தடவிப்பாங்க ரசத்தை. சும்மா பேருக்கு கொஞ்சம் வந்து தேய்ச்சோன்னா அதை பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே இதில் ரசம் இருக்கிறதால அந்த இனம் வந்து நல்லா அது இருக்கும். எல்லாமே வெள்ளி போல் இருக்குது. அவ்வளோதான். எப்படி பாருங்கள், இது சாதாரண வெறும் வெள்ளியத்து மேலே கோட்டிங் கொடுத்ததும் வெள்ளுவங்கத்தில் செய்துதான். இதில் இன்னும் கருப்பாக வந்து கருவங்கத்தை சேர்க்குறாங்க. இது வந்து வெல்வங்கத்தை செய்து பார்த்தீங்க. அதே போல் நாகத்துலேயும் நம்மளுக்கு ஏற்கனவே தகடு நாகலாம் காட்டினேன். இவங்க கிடைக்கிறது வந்து இதாவது நம்மளுக்கு கிலோ வந்து 1200 1000க்கு மேலே வரும். அந்த நாகம் வந்து கிலோ 300 500 தான் வரும். அந்த நாகத்தை வந்து கண்ணு பெருசாக இருக்கும். வைத்தியர்களுக்கு தெரியும் சிறுக்கண் நாகம் என்னன்னு. இது வந்து எல்லாமே ஒரிஜினல் சிறுக்கண் நாகம் தகடு பிரிண்டிங் மிஷினில் வருது. பெருக்கண் நாகம் வந்து கிலோ 300 500 தான் வரும். கருவங்க 150 ரூபா தான். இதுங்களை வாங்கி இது போல் ரசத்தை கலந்து போகிறதால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. இதுங்களை வந்து நம்ம சுண்ணம் பண்ணுறோம். ஒன்றுமே எடுத்து 21 தடவை எண்ணெயில் ஊற்றி முறையாக சுத்தி பண்ணி அப்படி செய்ய சொல்ல வந்து ஓரளவுக்காவது சித்தர் சொன்ன மாதிரி பலன் தரும். வெறும் ஈயத்தில்னாக்க எந்த பிரயோஜனம் கிடையாது. இதுதான் நீங்கள் இன்னி வழியாக 100 ரூபாயிலேருந்து 200 300 கொடுத்து வாங்குறது. சில இடத்துல வந்து இந்த ரசமணி 800 ஒரு இடத்துல விற்கிறாரு 3000 விற்கிறாரு. சில இடத்துல இந்த ரசமணியை வந்து 5000. இந்த அளவுக்கு இதை வாங்கியுமே எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் நேரடியாக செய்து காட்டேன். நீங்கள் செய்தாலும் சரி, யார் செய்தாலும் வரப்போகுது. இதனால் என்ன பிரயோஜனம்? அப்போ சித்த நூலியை வந்து வெல்வங்கத்தை சுண்ணம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுமே நான் ஆதார் நூலோட நேரடியாக செய்து காட்டுறேன். எந்த நூலில் வெல்வங்கத்தை எடுத்து சுண்ணம் பண்ணி இதிலேருந்து சிவலிங்கம் வைப்படலாம், இல்லை என்னென்ன பண்ணலாம், என்னென்ன சித்தர்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு அதை நேரடியாக நான் செய்து காட்டுறேன். இது வந்து விழிப்புணர்வு பதிவு தான், யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து பாஸ்கரன்.